இன்னைக்கு வீட்டாக்ல நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்பில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பகிர்ந்துக்கிட்ட ஒரு ஸ்கேம் போஸ்ட் பற்றி தான். அவங்க வென் போஸ்ட்டாக அதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை படிக்கும் போதே ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்துச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி எவ்வளோ பாப்புலரோ அதே மாதிரி கொலாபரேஷனில் ஸ்கேமுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க கொலாபரேஷன் மேக்கப் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்களோட பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு மேக்கப் வேணும், அப்படி மேக்கப் பண்ணுறவங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுறதா சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த மேக்கப் ஆர்ட்டு டிஎம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் போச்சு, எந்த அளவுக்கு கான்வர்சேஷன் போச்சுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணல. பட் அன்னைக்கு ஈவெண்ட் டே அன்னைக்கு இவங்க அவங்களோட வென்யூக்கு டைரெக்டாக போயிருக்காங்க. போயிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் தி பிகினிங்லேருந்தே அந்த இன்ஃப்ளூயன்சரோட ஆட்டிடியூட் வந்துட்டு இவங்கள ரொம்ப டீக்ரேட் பண்ணுற மாதிரி சர்காஸ்டிக்காக பேசிட்டு அவங்களோட ஒர்க்கு இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணிவிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. முடிக்கிற டைமில் வந்துட்டு இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் கேட்ட மாதிரி என்னோட ரெஃபரன்ஸ் நான் ஷேர் பண்ண மாதிரி இந்த அவுட்புட் இல்லை, ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஓவர்டூ பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட ப்ராடக்ட்ஸு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸான்னு செக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வேனிட்டியில் இருக்க ப்ராடக்டை எடுத்து இதை வச்சு எனக்கு மேக்கப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போல். அதை வச்சு ஓவர்டூ பண்ணியுமே வந்துட்டு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற லுக்கை கொண்டு வர முடியல. அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்த லுக் ஒன்று, அவங்கக்கிட்ட இருக்க ப்ராடக்ட் ஒன்று, பட் இவங்க எதிர்பார்க்குற அவுட்புட் வேறையாக இருந்திருக்கு. சரி, அட்லீஸ்ட் பேசிக் கன்வீன்ஸ் ஆச்சும் பே பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க பேமெண்ட் கேட்டதுக்கு நீங்கள் போங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன்லேருந்து இவங்களை காண்டாக்ட் பண்ண ரீச் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. ஈவினிங் பண்ணியிருக்காங்க, நைட்டு பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி ரீச் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களோட நம்பர் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்க எமோஷனலாக ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் பேமெண்ட் கன்வீன்ஸ் சார்ஜ் இல்லைனாலுமே நமக்கு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆச்சும் கிடைக்குமேன்ட்டு இட் அவுட் ஆகி அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் இதில் பியூட்டி என்னென்னா, அந்த செலிப்ரிட்டி யாருன்னு சொல்கிற அளவுக்கு கூட இவங்களுக்கு தைரியம் இல்லை. பிகாஸ் அவங்க கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள், பொலிட்டிக்கல் சைடால் ஆள். ஸோ இதை நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கெரியர் ஸ்பாயில் ஆகிடும் பயந்துட்டு அனானமஸ் போஸ்ட்டாக அதை வந்துட்டு வெண்ட் அவுட் போட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் கழித்து அந்த செலிப்ரிட்டியோட ப்ரொஃபைலில் இவங்க பிஸ்னஸ் ப்ரொஃபைல்லேருந்து போய் பார்க்கும்போது சேம் இவங்க ஒர்க் பண்ண சேம் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடாக இருந்தாலும் இல்லைனாலுமே அட்லீஸ்ட் அவங்களோட ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம், இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கூட அவங்கள சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சரை இல்லை ஒரு செலிப்ரிட்டியை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்றப்போ இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு நீங்கள் மேக்கப் பண்ண போகிறீங்கன்றப்ப உங்கள் ப்ரொஃபஷனுக்கு இவங்க எந்த அளவுக்கு ரிலேட்டபிளாக இருக்காங்க. அப்படி அவங்க ரிலேட்டபிளான ஆளாக இல்லைனாலுமே அவங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே தெரியும் அவங்க எந்த மாதிரி போஸ்ட்டு ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு பாட் ஃபாலோவர்ஸா அப்படின்னா ஆர்கானிக் ஃபாலோவர்ஸா, அண்ட் அவங்களோட போஸ்ட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ டேஸ்க்கு ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறாங்க, அண்ட் எவ்வளோ ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, கமெண்ட்ஸ் போகுது, அண்ட் அது எந்த மாதிரி இருக்குது, இது வந்து உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட்ரிக்கோ இல்லை உங்கள் ப்ரொஃபஷனுக்கோ எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். கொலாபரேஷனுங்கிறது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெரி குட் ஆப்ஷன் போத் த மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் த இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா நீங்கள் உங்களோட ஒரு சர்வீஸை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு கொலாபரேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கிற ஒரு விஷயம். இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலுமே இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட போஸ்ட் பார்த்து நீங்கள் அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் டேக்கு முன்னாடியோ இல்லை whenever you get some time நீங்கள் கண்டிப்பாக 1 or 2 கான்வர்சேஷன்ஸ் அவங்களோட இருந்திருக்கணும். மேபி நேராக மீட் பண்ண முடியாது இப்போ இருக்க பிஸி ஸ்கெடியூலில், வாட்ஸ்அப் கால்லையோ இல்லை ஃபோன் கால்லையோ உங்களோட ஒர்க் இதுதான், உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் இதுதான், அண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மேக்கப் ப்ரொஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். உங்களோட மேக்கப் ட்ரெண்ட், உங்களோட மேக்கப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக்கையோ இல்லை அவங்க வச்சுருக்க ஒரு ரெஃபரன்ஸ் பிக்கையோ உங்ககிட்ட கொடுத்து போத்தவே இது வந்துட்டு கண்டிப்பாக இதே அவுட்புட் தான் வரணுன்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக பேசி அது அவங்க ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுதா, இல்லை அந்த அக்கேஷனுக்கு அது மேட்ச் ஆகுமா, இல்லை அவங்களோட அவுட்ஃபிட்டுக்கு அது மேட்ச் ஆகுமா,
இது எல்லாத்தையுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் உங்கள் கையில் நீங்கள் ப்ரஷ்ஷையே எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபைல் அவங்க அக்செப்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்ஸ் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை கிளியராக சொல்லியிருக்கணும். எனக்கு இந்த மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸு, போஸ்ட்டு, எத்தனை ரீல்ஸ் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி ரீல்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க, எந்த மாதிரி போஸ்ட் நீங்கள் போட போகிறீங்க, எந்த மாதிரி அவுட்புட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அண்ட் இது வந்து எந்த வகையில் உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்துட்டு பர்மனெண்ட்டாக அவங்க ப்ரொஃபைலில் இந்த ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்களா, இல்லை ஃபார் மீன் டைம் தான் இருக்குமா, அவங்க டெலீட் பண்ணிடுவாங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆட் ரன் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரமோஷனுக்கோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாமான்றதை அவங்கக்கிட்ட கிளாரிட்டி பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் ஒர்க்குக்கு பே பண்ணலன்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. அப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா மோஷன் பண்ணுறதுக்காக தான் உங்களோட இந்த சர்வீஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. உங்கள் டைம் அண்ட் ஒர்க்கை அங்கே ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. யூ ஆர் அ சர்வீஸ் ப்ரொவைடர், யூ ஆர் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே உங்கள் ப்ரொஃபஷ்னலிசத்தை விட்டு கொடுக்காதீங்க. யூ ஆர் அ ப்ரொவைடர் மேன். ஸோ நீங்கள் தான் அங்கே இனிஷியேட் எடுக்கணும். ஒருவேளை அவங்க பிஸியாக கூட இருக்கலாம், இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அது உங்களோட கடமை. இதான் வந்துட்டு இதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல் இது, என்னோடய ப்ராடக்ட்ஸ் இது, நான் என்னோடய அவுட்புட் இப்படி தான் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடு, உங்களுக்கு இது அக்செப்டட்னா மட்டும்தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு முன்னாடியே நீங்கள் மியூச்சுவலி இதை பேசி முடிச்சிருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எய்தர் அவங்க உங்களுக்கு பே பண்ணணும் ஆர் ப்ரமோட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு கொலாபரேஷன், மேக்கப் கொலாபரேஷனோட ரூல். இப்போ அந்த செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை, அங்கே அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இதை பற்றி நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை அவங்களோட பேஜில் போய் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதாலேயோ நோ யூஸ். இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சொல்கிறேன்.